எங்க ப்ராப்ளம் இருந்தாலும் நீ ஒரு டெஸ்க் உங்க வீட்டில் உட்கார்ந்து கூட இன் டுடேஸ் லாக்டவுன் சிச்சுவேஷன் வர்ச்சுவலா நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். I went to the US couple of times and அங்க ஒரு தடவை போகும்போது எனக்கு கேரியரை ரீடிஃபைன் ஆகும். அதான் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில நீங்க தான் டிஃபைன் பண்ண போறீங்க எங்க ரீச் ஆக போறீங்க. Nobody will come and say this is your growth path. Okay, since you said on their convenience, like for example, a person is doing his current graduation, can they take this up as a add-on course, like a part-time course or something like that? Yes. கிளாஸ் ரூமுக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்திருக்கும். இப்போ ஆன்லைன் மாடல் நாங்கள் டெவலப் பண்ணுறதுனால அவங்க தேர்ட் இயர் படிச்சுட்டே இருக்கலாம், ப்ளஸ் இந்த ஸ்கில் ஆஃப் லேர்னிங் லாஜிஸ்டிக்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ பை த டைம் அவங்க கிராஜுவேஷன் முடிக்கும் போது தே ஆர் இண்டஸ்ட்ரி ரெடி ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். Yes. Yes. So அந்த சர்டிஃபிகேட்டும் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டும் will help him to straight away get employed in the industryக்குள்ள as early as you are coming. நீங்க அந்த 2021 வந்துட்டீங்கன்னா கரியர் கிராஃப் மேல போறதுக்கு very good opportunities are there. And இப்போ நிறைய பேர் they have taken a career break, like men are always working, but a lot of women, if you see, they have taken a career break, maybe their marriage or kids or something. Is it possible for them to relaunch their career, like taking up this course and to pursue their career in this? Absolutely. அவங்க sabbatical எடுத்துக்கலாம் or maternity leave எடுத்துக்கலாம் or could be any other compulsions, they take a small break. இந்த industry பொறுத்த மட்டும் at any point you can start this career because this industry does not read rocket science, it is common sense. So long as you are adding value to the employer, நீங்க மேலா இருக்கலாம் ஃபீமேலா இருக்கலாம் 25 years இருக்கலாம் 30 years இருக்கலாம், so long as you are adding value to your employer யாருமே எந்த பயஸும் கிடையாது. they are willing to take you அந்த ரோல் இருக்கிற ரோலுக்கு நீங்க சூட் ஆனீங்கன்னா they are willing to pay the industry standard salary. they don't have any bias to take anyone. பட் நீங்க ஃபாஸ்டா லேர்ன் பண்ணி நீங்க grow ஆகணும்னா கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா success will come automatically. ஓகே, விமன் இன் திஸ் இண்டஸ்ட்ரி அவங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு, பிளஸ் அவங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ ஆஸ் பிஸ்னஸ் ஸ்கூல் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் நாங்கள் என்ன பண்றோம்னா வி கோ டு காலேஜஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேர் இட்ஸ் விமன் காலேஜ். அங்கே வி ஸ்ப்ரெட் அவேர்னஸ் அபவுட் தி இண்டஸ்ட்ரி, லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரி. ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா வி ஹவ் கான் டு ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ், வி ஹவ் கான் டு செவரல் அதர் காலேஜஸ் டு கிரியேட் தி அவேர்னஸ் அண்ட் பீப்புள் ஹேவ் ஸ்டார்டட் என்கொயரிங் அபவுட் ஸ்கோப் ஃபார் விமன் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அவங்க if they come and explore, they will definitely not be frustrated at all. They'll be very happy with us. Innore big doubt on logistics is like they don't need to travel, right? So it is only based on station, on grounds da, because the logistic and shipping they might think like, oh, I will have to travel with a cargo. That's not a fix. They just need to be stationed in one place. Yeah, definitely. This is cargo only moves, you don't move. Okay. So you have to sit and understand இது virtually எப்படி மூவ் ஆகுன்ற ப்ராசஸ் ஃப்ளோ புரிஞ்சிருச்சுன்னா எங்க ப்ராப்ளம் இருந்தாலும் நீ ஒரு டெஸ்க் உங்க வீட்டில் உட்கார்ந்து கூட இன் டுடேஸ் லாக்டவுன் சிச்சுவேஷன் வர்ச்சுவலா நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா அந்த வர்ச்சுவலா கண்ட்ரோல் பண்றதுக்கு you need to understand the workflow process. அந்த workflow process எப்படி போகுதுன்றது we teach in our institute exactly how the workflow process happens, plus எங்க அந்த ஹிக்கப்ஸ் வரும்ன்றது சொல்லி கொடுத்துரும். ஸோ அவங்களுக்கு கரெக்டாக அந்த ப்ராப்ளமை தே வில் அண்டர்ஸ்டாண்ட். ஒருத்தர் ஃபீல்ட்லேருந்து ரிப்போர்ட் பண்ணுறாருன்னா எங்கே பிரச்சனை இருக்குன்றது தே வில் பி அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் சால்வ் தி ப்ராப்ளம். ஸோ டிராவலிங் பற்றி மேடம் கேட்டாங்க இல்லையா? ஸோ டிராவலிங் ரெண்டு விதமான ஆப்ஷனாக இருக்கு. ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்லுவாங்க நான் டிராவல்லாம் பண்ண மாட்டேன், நான் டெஸ்க் ஜாப் தான் எனக்கு வேணும்னு. அவங்களுக்கும் ஆப்ஷன்ஸ் ஆதே. பட் அவங்களுக்கு கெரியர் க்ரோத் அது அவ்வளோதான் இருக்கும். பட் இன்னொருத்தவங்க டிராவல் பண்ணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணும், உலகத்தை போய் பார்க்கணுன்றதுக்கு இப்போ என் எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா ஐ வென்ட் டு தி US couple of times அண்ட் அங்கே ஒரு தடவை போகும்போது எனக்கு கேரியரை ரீடிஃபைன் ஆகும். அங்கே திங்ஸ் மாறி இருக்கும். தென் வி கோ டு துபாய், தென் வி கோ டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ இங்கே ஒரு கண்ட்ரிஸ் போய் பார்க்கும்போதும் இந்தியன் கஸ்டமர்ஸ் அங்கே இருக்கிறவங்க கிட்ட வி டிஸ்கஸ் இந்தியாவிலேருந்து வர உங்களுக்கு ஷிப்மெண்ட்ஸ்க்கு எப்படி சொல்யூஷன்ஸ் வேணும்னு. ஸோ எவ்ரி டைம் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷர் தருது. ஸோ ஒரு 10 வருஷம் பீரியட் லைஃப் யூ டிராவல் உங்களோட அவுட்லுக்கே மாறிடும் கம்பேர்ட் டு டெஸ்க் ஒர்க். Some people conservative இருப்பாங்க, டெஸ்க் ஒர்க் தான் வேணும் சார், ஐ எம் ஹேவிங் ஃபேமிலி கமிட்மெண்ட், என்னால் ட்ராவல் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு.
இந்த எக்ஸ்ப்ளோரர் இருக்கான் பார்த்தீங்கன்னா வெஞ்சர் பண்ணி வெளியெல்லாம் போய் பார்க்கணுன்ற அவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதான் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில நீங்க தான் டிஃபைன் பண்ண போறீங்க எங்க ரீச் ஆக போறீங்க. நோபடி வில் கம் அண்ட் சே திஸ் இஸ் யுவர் growth path. நீங்க டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அப்சல்யூட்லி கமிட்மெண்ட் அங்க வச்சீங்கன்னா யூ வில் கீப் growing. அந்த ஃபோக்கஸ் இருக்கிற வரைக்கும் நோபடி கேன் ஸ்டாப் யுவர் growth. நானே சொல்லுவேன் எங்க இண்டஸ்ட்ரியில பசங்க கிட்ட nobody can stop your success except you. இந்த இண்டஸ்ட்ரியில அது அப்சல்யூட்லி அப்ளைஸ். So it's they need to choose whether they want to stay or they want to venture outside and see the world. Sometimes என்ன ஆகும், நம்ம நினைச்சிட்டு இருப்போம் லேடிஸ் டிராவல் பண்றதுக்கு ஹெசிடேட் பண்ணுவாங்கன்னு. இன்ஃபேக்ட் லேடிஸ் they love to travel more. எங்களோட ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் ஆர் தேர். அவங்களே பாத்தீங்கன்னா she has traveled to Pakistan. Okay, Jayashree madam, she has traveled to Pakistan where none of us will even want to, or we might have our hesitation to go. Okay, US போறதுனா நார்மல்ங்க, ஃபார் ஈஸ்ட் போறது நார்மல், துபாய் போறது, பாகிஸ்தான் போறது it is something very, and in the industry took her to Pakistan, and when she went there she never felt the difference between India and Pakistan. She felt the common man on the stage. So look at the kind of exposure you get. So logistics connects the world, connects people. So I think it was a nice introduction. Like you just took us to a new career, like which students can really opt in, because now, as I said before, parents are not aware of what is the next course or education module the students can take up, and even kids are a little worried as to what is next. So I think this is a very nice course, like for people who are going to complete their graduation, they can take it as an add-on course, or even after completing the graduation course they can just take a 6 months break and complete it. Very nice. So any other your personal experiences, like during your work time, like now you are heading a team, but during your work any interesting things with cargo or something when missing, or any or interesting or something? நிறைய கேசஸ் இருக்கும். We had a situation where some cargo was missing in the warehouse. We had our own workflow process. கடைசியில் கண்டுபிடிச்சு பார்த்தா கஸ்டமர் கிட்டையும் தொலைல, or it was not lost in the transit. Warehouse-லயே பார்த்தீங்கன்னா some people are involved in it. So we understood the workflow process. So நிறைய interesting, intricate, very what to say, life-changing momentsலாம் இருக்கும், where you meet a different person of different country and then you learn from them how the culture and people are the same. Okay, I had one African customer who came to Royapuram to buy the Madras checks என்ற ஒரு type of sarees and fabrics. ஸோ அவர் ஒரு பேக்கெட் வாங்கிட்டு அவர் ஒய்ஃப் எடுத்துட்டு போறேன்னாரு. நைஜீரியாவிலேருந்து வந்திருக்கிறாரு. அப்புறம் சொன்னாரு மதர் இன் லாக்கும் ஒரு பேக்கெட் வாங்கணும்னாரு. ஸோ இது 550 rupees இருந்தது, அது 450 rupees இருந்தது. ஸோ மேனுஃபேக்சர் சொன்னாரு ரெண்டுமே 550 rupees போட்டிருப்பா, பிகாஸ் இஃப் மை மதர் நோஸ் ஐ கேவ் அ லெஸ் காஸ்ட், இட்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ இஃப் மை ஒய்ஃப் நோஸ் ஷீ காட் சம்திங் லெஸ். ஸோ ஐ ஆஸ்க் ஹிம் அ கொஸ்டின், இஸ் மதர் இன் லா டாட்டர் இன் லா ப்ராப்ளம் ஈவன் இன் நைஜீரியா அப்படின்னு கேட்ட மாதிரி. So very interesting things come. You get the inter-country experience, and you get, and finally you understand life anywhere is one and the same. Okay, it is. ஏன்னா ஒரு வெளிநாடு போய் பார்க்குற வரைக்கும் அது என்னமோன்னு இருக்கும், but once you do the travel you just feel people are the same, the requirements are the same, the customer expectation are the same, and all people in the world are looking for solution in logistics. அதை நீங்க கொடுக்க முடிஞ்சா your career is successful. அதுக்கான skill we teach in Business School of Logistics and Shipping. It just took me to a different level of, okay, there is some course happening, so like there's no age limit and there's no time limit, so I can even sit and study from my home wherever I am. So it's very nice, an interesting course for people to take up. So like if people want to reach out to you, you can share them your mail ID, or how do they get in connect with you, sir? They can visit my website, they can visit our page, or they can just walk into our office. Our numbers are available on the website. And most of the inquiries பார்த்தீங்கன்னா முதல் walk-ins இருந்தது. இப்போ ratio walk-ins have become less. People come through Google or they come through the website or FB page. So we are very much accessible. Okay, and rating போய் பார்த்தீங்கன்னா we are 5-star rating on the Google reviews, and all my students are given reviews that they are placed well. So on the reviews பார்த்து தான் most of the students come further inquiries. So you even guide them after the course is completed, they go for an intern, and then till they get placed also you keep guiding them through it. Yes. Prior to COVID we were doing intern and placement. இப்போ currently what we are doing is we are doing the course and doing the internship. அவங்களுக்கு opportunities வரும்போது we place them. So we do an after sales service சொல்றோம் இல்லையா,
It is just not course முடிஞ்சோனே நீ யாரோ நான் யாரோன்னு கை தட்டிடுறது இல்ல. We handhold them for a long time. And it is a relationship throughout, no, it's a lifetime relationship bonding we do. So unless the student wants to disconnect with us, we do not disconnect from the students. நாங்க alumni அப்படினே ஒரு group வச்சிருக்கோம், WhatsApp group. All students who pass out, there is a WhatsApp group. அங்க we share industry experience. So the continuity of relationship is always there from our side. It's a bonding. Yeah, it's a journey we do. It's not a transaction. It's a continuous journey that we do with the students. So since you said about logistics and all that, I just wanted to think, because now we have lot of homepreneurs and entrepreneurs who are doing lot of skill based, their home products and all that stuff. So will this course be useful for them in any way? Definitely, they will be homepreneurs doing e-commerce style of marketing of their products. So இதை எப்படி கஸ்டமர்ட்ட கொண்டு போய் ரீச் பண்றது பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கும். Okay, or they will go and give it to a place where it is too expensive. அவங்க ப்ரொடியூஸ் பண்ற பொருளுக்கு மேல லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் இருக்கலாம். So அவங்க if they come and study here, if they understand the logistics sort of workflow and costings, அவங்க ஒரு நாளைக்கு ஒரு லாஜிஸ்டிக்ஸ் ப்ரொவைடர்ட்ட போய் பேசும்போது அவங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்கும், என்ன கேட்கணும், இவங்க ப்ராடக்ட்டை எப்படி காஸ்டிங் பண்ணிக்கணும், இல்ல காஸ்ட் அவங்க கோட் பண்றது ஜாஸ்தியா இருக்கா கம்மியா இருக்கான்றது. So they will have a clarity. So this course will definitely help home entrepreneurs, especially ladies who are wanting to reach to a marketplace through the medium of e-commerce. Okay, just sitting at home, they make their product, and how it can cost wise and quality wise it can reach to the other party also. So that's also something which people can take up and study on it. So now they finish off this logistics, right? So like they complete this course. What are the industries they can get placed inside? So இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கோப் கேக்குறீங்க இல்லையா? ஸோ லாஜிஸ்டிக்ஸோட ஸ்கோப் என்னன்னு பார்த்தோம்னாலே அவங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கோப் வந்துடும். ஸோ லாஜிஸ்டிக்ஸ் எந்த இண்டஸ்ட்ரிக்கெலாம் அவசியப்படுது? ஒரு கார் மேக்கர், ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர், ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி, ஒரு எஃப்எம்சிஜி லைக் வி யூஸ் பேஸ்ட் அண்ட் டூத் பேஸ்ட், ஸோ இட் இஸ் கால்ட் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். ஒயிட் குட்ஸ், whether you manufacture a television or a fridge, or it could be any material, raw material or finished goods. ஒரு மூவ் பண்ண வேண்டிய இடத்துக்கு போகணும். White goods, your electronic goods, your mobile phones, your laptops, எல்லாமே ஒரு பாயிண்ட் ஆஃப் மேனுஃபேக்சர்ல இருந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் கன்சம்ஷன் மூவ் ஆகும். ஸோ எனி கமாடிட்டிஸ், ஆட்டோமொபைல், ஃபார்மசூட்டிகல்ஸ், ஒயிட் குட்ஸ், எலக்ட்ரானிக் குட்ஸ், எஃப்எம்சிஜி, கோல்டு செயின்னு சொல்லுவோம், அதாவது வெஜிடபிள்ஸ், சீ ஃபுட், மீட், இது எல்லாத்துக்குமே லாஜிஸ்டிக்ஸ் இஸ் எசென்ஷியல். வி கால் இட் சப்ளை செயின். ஓகே, இது வேரியஸ் டெஃபினேஷன்ஸ் இருக்கு, நம்ம இப்போ அந்த டெஃபினேஷன்ஸ்ல போறதோட போக வேண்டாம். லாஜிஸ்டிக்ஸ்ன்றது ஒரு மேனுஃபேக்சரிங் பாயிண்ட்ல இருந்து ஒரு எண்ட் கன்சியூமர் லாஸ்ட் மைல் க்ரூ கனெக்டிவிட்டி அதை எங்கிட்ட வந்து சேரணும். ஸோ அதுக்கு எப்படின்னு பார்த்தா எவ்ரி இண்டஸ்ட்ரி நீட்ஸ் இட். சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கும் தேவைப்படும். குட் பி அ ஹாஸ்பிட்டல், குட் பி அ ஹோட்டல், குட் பி அ ரெஸ்டாரண்ட். ஒரு ரெஸ்டாரண்ட்ல என்னென்னலாம் மெனு இருக்குதோ அதுக்கான ஸ்டாக்கிங் வச்சிருக்கணும். ஸோ அந்த ஸ்டாக் எப்படி எங்க இருந்து வந்தது, சோர்சிங் பண்றது. ஸோ எனி இண்டஸ்ட்ரி லாஜிஸ்டிக்ஸ் இல்லாம அந்த இண்டஸ்ட்ரி டெஃபினட்டா ஒர்க்கே ஆகாது. லாஜிஸ்டிக்ஸ் இருந்தாதான் இட் இஸ் தி பேக் போன், பிளஸ் இட் இஸ் அட்லீஸ்ட் 1/5 ஆஃப் த காஸ்ட் ஒரு பொருள் மேனுஃபேக்சர் பண்ண லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் இருக்கும். ஸோ இட் இஸ் அ வெரி எசென்ஷியல் காம்பனன்ட் தட் this industry can be chosen as a career by students. Yeah, as you said, like I think it's fitting into all the industry. ஏதோ ஒரு industry இல்ல அப்படின்ற மாதிரி இல்ல, it's been available. Logistics இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரியே டச் பண்ணாத இண்டஸ்ட்ரி கிடையாதுன்னு தான் சொல்ல முடியும். Yeah, I think you can take even media inside, because there also it plays a very important role. So I think all hospitality, production companies, everything is aided with movie industry னு பாத்தீங்கன்னா உங்க production sets மூவ் ஆகணும். They have different departments for it actually, so it's covering the entire. They can just choose, okay, I need to go to this industry or hospitality. The person who does this course can choose the option he wants to. The principle remains same. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு காஸ்ட் எஃபிஷியன்ட்டா பொருள் டேமேஜ் ஆகாம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அல்டிமேட்டா the customer, the smiley customer has to smile. இது மூணும் பார்க்கணும், காஸ்ட், எஃபிஷியன்ட் அண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். So we stress on all these factors and give them that skill. So good. Thank you so much, John. I think we got a new idea of taking a new career. Maybe anyone and everyone can take up this course, and wishing you all the very best to take the logistic company to a next level. Thank you so much, John. You have taken us, given us a real good in-depth knowledge about what logistics and shipping and how this can be a real boom to the industry for all the students who are
in search for a new career option and how they can take it forward. I think this was like, you know, a nice, ரொம்ப simple, and you just gave the in and out of logistics and neatly explained to us. So hope the students get an idea to take up this as a career option and to grow forward in their life. So thank you so much for sharing the details about your business logistics and shipping. So viewers, I think we had a very clear update on what is the latest trend in career and how logistic can be very useful in career growth. Actually, I learned a lot of things, like maybe it actually inspired me that okay, I also should take up this course, because some way or the other it's going to be very useful for me in my career growth also. So it's given an in-depth explanation like how Business School of Logistics and Shipping is working. It's just not like an educational institution where you just come, learn, get your certificate and go. They are having this interconnect with the students, like, you know, literally like holding the kid, taking it forward, growing in the career. So that is very rare and unique, a few qualities which are very special in educational institutions. So I am very clear on you know, even guiding certain kids in case they come and ask me what is the next career option. I think I will say that, you know, logistics is in. So you also can visit their website and get to know in deep about what are the courses they offer and how it's going to be useful for you. And you can share this to all the students also who are looking in for any new creative course to come in. So viewers, I think you all had a very nice options to choose your career. So I'll meet you next with another interesting set of career opportunity. Until then, it's Jaya signing off from you. Bye-bye.